கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம பிலிப்பியர் 4வது அதிகாரம் 5வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். பிலிப்பியர் 4:5 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். கோடா கோடி சோஸ்திரம் ஏறெடுப்போம் ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை. பரிசுத்தவான்கள் சபை நடுவில் தரிசிக்கும் தேவ சமூகத்திலே, பரிசுத்தவான்கள் சபை நடுவில் தரிசிக்கும் தேவ சமூகத்திலே, அல்லேலூயா அல்லேலூயா ஆவியில் பாடி மகிழுவாம், ஆண்டவர் இயேசுவில் கொண்டாடுவாம், ஆண்டவர் இயேசுவில் கொண்டாடுவாம். கோடா கோடி சோஸ்திரம் ஏறெடுப்போம் ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை. கிருபாசனத்தண்டே நெருங்குவாம், திரு ரத்தம் கரத்தில் ஏந்தி நிற்பாம், கிருபாசனத்தண்டே நெருங்குவாம், திரு ரத்தம் கரத்தில் ஏந்தி நிற்பாம். அல்லேலூயா அல்லேலூயா கண்டேன் சகாயம் இரக்கமே, கர்த்தர் கிருபை என்றுமுள்ளது, கர்த்தர் கிருபை என்றுமுள்ளது. கோடா கோடி சோஸ்திரம் ஏறெடுப்போம் ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை. குருவி பறவை வானம் பாடியே கவலை இன்றியே பறந்து பாடுதே, குருவி பறவை வானம் பாடியே கவலை இன்றியே பறந்து பாடுதே. அல்லேலூயா அல்லேலூயா அற்புதமான சிருஷ்டிகரே, அந்த விசுவாசம் கற்றறிந்தோம், அந்த விசுவாசம் கற்றறிந்தோம். கோடா கோடி சோஸ்திரம் ஏறெடுப்போம் ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை. கவலை பாடாதீர் என்றுரைத்தீர், காட்டு புஷ்பத்தை உடுத்தி வித்தீர், கவலை பாடாதீர் என்றுரைத்தீர், காட்டு புஷ்பத்தை உடுத்து வித்தீர். அல்லேலூயா அல்லேலூயா ஆடை அகாரம் தேவையெல்லாம் அன்றன்று தாம் அம்மை ஆதரித்தீர், அன்றன்று தாம் அம்மை ஆதரித்தீர். கோடா கோடி சோஸ்திரம் ஏறெடுப்போம் ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை. கணக்கில்லா நன்மைகள் கர்த்தர் செய்தீர், கருத்துடன் பாடிய நன்றி சொல்லுவோம், கணக்கில்லா நன்மைகள் கர்த்தர் செய்தீர், கருத்துடன் பாடிய நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா அல்லேலூயா தேவகுமாரன் வந்திடும் நாள், தூய முகம் கண்டு கம்பீரிப்போம், தூய முகம் கண்டு கம்பீரிப்போம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். லீலா பிரைஸ்லார், ஜானகி அம்மாள் பிரைஸ்லார், நாகரத்னம் அம்மாள் பிரைஸ்லார், கவிதா சிஸ்டர் பிரைஸ்லார், டேனியல் ராஜேஷ் பிரைஸ்லார். செய்திக்குள்ளே வருவோம். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 5வது வசனம். உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. உங்கள் சாந்த குணம், குணம் மாறும், மாறுமா மாறாதா? மாறும். ஆனா எந்த குணம் எல்லாருக்கும் தெரிந்திருக்கணும்னு சொல்லி ஆவியானவர் எதிர்பார்க்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா சாந்த குணம். காரணம் என்னங்கிறத அடுத்த வருஷம் எதிர்பார்க்கிறோம். கர்த்தர் சமீபமாக இருக்கிறார், கர்த்தர் சமீபமா இருக்கிறார். அவர் நம்மளை எடுத்துக்கொள்ள போகிறார், பரலோகத்தை கொண்டு போறார், அங்க நம்மளை வைத்திருக்கிறார். இப்ப சாந்த குணத்தை எங்க பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாம் நல்லா இருக்கும்போது பார்க்கலாம். இப்ப நான் ஒரு நபரை காட்ட போகிறேன். அவர் எங்க இருக்கிறாரு கேட்டீங்கன்னா ஜெயில இருக்கிறார். பவுல சொல்ல பவுல் ஜெயில தான் இருக்கல நான் சொல்லுவேன். ஆனா இவருடைய சாந்த குணத்தை எல்லாரும் பார்க்கிறாங்க.
அது என்னன்னு பார்ப்போமா? ஆதியாகமம் 40வது அதிகாரத்துக்குள்ள வருவோம். யோசேப்பை பார்க்கிறோம். யோசேப்புக்கு ஆண்டவர் என்ன கிருபை கொடுத்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதியாகமம் 40வது அதிகாரம் 4வது வசனம். ஆதியாகமம் 40:4. தலையாரிகளின் அதிபதி, அதாவது இந்த ஜெயில இருக்கிற ஹெட், அவர் என்ன செய்யறாருன்னா, அங்க இருக்கிற ஜெயில இருக்கிற எல்லா கைதிகளுக்கும் இன்சார்ஜ் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா யோசேப்பு. அவர்களை விசாரிக்கும்படி யோசேப்பின் வசத்தில் ஒப்புவித்தார். அவன் அவர்களை விசாரித்து வந்தான். அவர்கள் அநேக நாட்கள் காவலாக இருந்தார்கள். இதெல்லாம் நம்ம இன்னைக்கு தியானிக்கிறோம். யோசேப்பு ஒரு சின்ன பிள்ளைங்க, அப்பாவுக்கு பெட்டு, அம்மா கிடையாது, அண்ணன்மார்கள் இருக்காங்க. அண்ணன்மார்களுக்கு யாரையும் அவர் பிடிக்காது. ஆனா இவர் என்ன செஞ்சிட்டாரு? ஜெயிலுக்கு வந்தார். ஜெயில வந்துட்டு இப்ப நம்ம வசனம் சொன்னா, உங்கள் சார்ந்த குணம் எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறதாக. யோசேப்பு என்ன செய்திருக்காரு நான் நினைக்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர் காலையில எந்திரிச்ச உடனே அந்த தலையாரி அந்த ஜெயிலர்கிட்ட போய் அவருடைய தேவைகள் எல்லாம் சந்திப்பார். வந்த உடனே பிரைஸ் தி லார்ட், குட் மார்னிங் பிரதர் அப்படின்னு அவருக்கு தலை சொத்து. என்னடா இது, நம்ம சோகமா இருக்க சந்தோஷமா இருக்கான் அப்படின்னு நினைச்சிருப்பாரு. வேலை சிரிச்சுக்கிட்டே ஒரு வணக்கம் வச்சிருவாரு. போய் எல்லா கைதிகளும் எப்படி இருக்காங்க ஒரு பார்வை பார்த்து வந்துட்டாங்க. அவன் பார்த்துக்கிட்டு அவனே வச்சிருக்கேன் போச்சாமி அப்படின்னு அவரு போய் ஒவ்வொருத்தரையும் பர்சனலா கூப்பிட்டு, அண்ணே இன்னைக்கு உங்களுக்கு விடுதலை தானே, குஷியா இருக்கீங்கல்ல, ரைட், அக்காட்ட அதாவது உங்க வீட்ட என்னை பத்தி உங்களை கேட்டதா சொல்லுங்க. அவங்களுக்கு எனக்கு தெரியாது, ஆனா யோசிப்ப சொல்லி வைங்க. நானும் ஒரு நாள் வெளியே வந்தா நீங்க என்னை வீட்டுக்கு கூப்பிட்டுருக்கீங்க, வந்து உங்க வீட்டுக்காரனுக்கு ஒரு வணக்கம் ஆயிட்டு ஒரே சந்தோஷமா கெட்டியெல்லாம் பிடிச்சி அனுப்பிட்டாரு. இப்படி ஒவ்வொருத்தரை பர்சனலா பார்த்து 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 அவங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களாங்க, நம்ம சீக்கிரம் நம்ம எல்லாம் போயிருவாங்க வெளியில அப்படி எல்லாரும் ஹாப்பி ஆக்கிட்டு வந்து பார்த்தா 2 பேரும் சோகத்தோடு இருக்கிறாங்க. இப்ப பாருங்க, அவங்க சோகத்தோடு இருக்காங்கன்னா இவர் எப்படி இருப்பாரு? பயங்கர சந்தோஷமா இருப்பாரு. ஆதியாகமம் 40வது அதிகாரம் 6வது வசனம். காலமே யோசேப்பு அவரிடத்துல போய், காலையிலே நான் சொல்லுங்க கரெக்டா தான், பொய்யெல்லாம் சொல்லல. காலமே யோசேப்பு அவரிடத்துல போய் அவர்களை பார்க்கும்போது அவர்கள் கலங்கி இருந்தார்கள். அப்ப அவர் சொல்றாரு, ஏயா உங்களுடைய முகம் இன்னைக்கு துக்கமா இருக்குது அப்படின்னு. அவங்க முகம் துக்கமா இருக்குனாலும் இவருடைய முகம் எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்கும். எங்க இருக்காரு? ஜெயில இருக்காரு. தப்பு செஞ்சாரா? தப்பு செயல். சரி, ஆண்டவர் இந்த சாந்த குணத்துல யாருக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுக்கிறார்? அப்பமா யாத்திராகம் வைத்துக் கொள்ளுங்க, 18வது அதிகாரம். இப்ப மோசே உடைய மாமனார் குறை சந்தோஷம். நானும் ஒரு மாமனார், என்னுடைய மாப்பிள்ள மனிதாஜ். ஆனா நான் சந்தோஷமா இருக்கேன், எங்க குடும்பத்துல எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. காரணம் என்னன்னா, ஆண்டவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு யாத்திராகமும் 18வது அதிகாரம் 9வது வசனம். இப்ப மாமனாருக்கு என்ன சந்தோஷம்னா, மாப்பிள்ளை குறித்த சந்தோஷம், மூசையை குறித்த சந்தோஷம். யாத்திராகமும் 18வது அதிகாரம் 8வது வசனம். பின்பு மோசே கர்த்தர் இஸ்ரவேல் நிமித்தம் பார்வோனுக்கும் எகிப்திற்கும் செய்த எல்லா வழிகளையும் தங்களுக்கு நேரிட்ட எல்லா வருத்தங்களையும் கர்த்தர் தங்களை விடுவித்து ரட்சித்ததை மாமனாருக்கு விவரித்து சொல்லுகிறார். மாமனார் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் ஒரு ஊழியக்காரர். அதாவது அவர் ஒரு ஆசாரியன். ஆனா ஆண்டவருடைய ஆசாரியன் கிடையாது. அவருடைய தேசத்தில் உள்ள அவங்களுடைய கடவுளுடைய ஆசாரியன். ஆனா அவருக்கு என்ன சந்தோஷம் பாருங்க, 9வது வசனம். கர்த்தர் இஸ்ரவேல் எகிப்திற்கு கைக்கு தப்புவித்து அவளுக்கு செய்த சகல நன்மையும் கொடுத்து எத்ரோ சந்தோஷப்பட்டு சந்தோஷம் வெளிப்படுத்துகிறார். சந்தோஷத்தை ஒரு உட்காந்துட்டு, ஏன் சாமியெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் விடுதலை கொடுக்க மாட்டேங்கிறாருங்கிற கவலை கிடையாது. எத்ரோ ஒரு அங்க தேசத்துல ஒரு அவருடைய கடவுளுக்கு ஒரு ஆசாரியன். ஆனா நம்முடைய ஆண்டவர் மோசேக்கு செய்த அற்புதத்தை கேட்டுட்டு அடுத்த ஒரு வார்த்தை வருது பாருங்க, தலை சுத்திடும். 10வது வசனம். யாத்திராகமம் 18:10. உங்களை எகிப்தியர் கைக்கும்
பார்வோனுடைய கைக்கும் தப்புவித்து ஏற்றிய கையில் இருந்த ஜனத்தை விடுவித்த கர்த்தருக்கு சோத்திரம். நம்ம இந்த ஒரு சந்தோஷம் இருக்கும் பொழுது அவர் சோத்திரம் சொல்லிக்கிறார். ஒரு புறஜாதியான் எத்ரோ அவர் சோத்திரம் சொன்னா நம்ம இன்னும் எவ்வளவு அதிகமா ஆண்டவர் சோத்திரம் சொல்லணும். இது சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிறார். சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிறார். 27வது வசனத்துல இவ்வளெல்லாம் செஞ்சுட்டு மோசே கூப்பிடுறாரு, மாமா எங்க கூட வாங்க மாமா, நம்ம பாலும் தேனும் முடிகிற கானான் தேசத்துக்கு போவோம்னா அவர் நானும் வரமாட்டேன், எனக்கு அங்கதான் போகணும். இதுலதான் நிறைய விஷயங்களை அவங்களுக்கு விட்டு கொடுக்க முடியாது. பின்பு மோசே தன் மாமனாரை அனுப்பிவிட்டான். அவர்கள் திரும்ப தன் தேசத்துக்கு போயிட்டு அங்க என்ன செஞ்சிட்டு இருப்பாரு, அவருடைய கடவுளுக்கு ஒரு ஆசாரியர் இருந்தாரு. அதுக்கு பரவாயில்லைங்க பார்க்க முடியாது. சரி, இது ஆண்டவர் கொடுக்கிற ஒரு பாதை. சரி, இப்ப சாலமோனை குறித்து நம்ம பார்க்க போறோம். எல்லாருக்கும் தெரியும் சாலமோனை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது எடுத்துக்கொள்ளும் 2 நாளாகமம் எடுத்துக்கொள்ளும். சந்தோஷம் யாருக்கு இருந்துச்சு அதான் முக்கியம். 2 நாளாகமம் 7வது அதிகாரம் 10வது வசனம். 7:10 இங்க ஒரு பலி செலுத்துறாங்க. பெரிய ஒரு 7ஆம் மாதம் 23ஆம் தேதியே தங்கள் கூடாரங்களுக்கு போய் ஜனங்கள் விடை கொடுத்தார். கர்த்தர் தாவீதுக்கும் சாலமோனுக்கும் தமது ஜனமாகிய இஸ்ரவேல் செய்த நன்மைக்காக 3 கூட்டம். தாவீது, சாலமோன், இஸ்ரவேல் எல்லாமே ஒரு கவரிங்ல வந்துருங்க, பேக்கேஜ் அப்படின்னு நான் சொல்லுவேன். இப்ப பவுல் என்ன சொல்லுகிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷனும் தெரிந்திருக்குது. அந்த சாந்த குணத்தை நீங்க உள்ள வச்சிருக்க முடியாது, வெளியே காட்டுறத நம்ம பார்க்கணும். இந்த சாந்த குணம் ஒரு சந்தோஷமாக வெளியே அதான் பார்க்கணும். தமது ஜனமாக இஸ்ரவேல் செய்த நன்மைகளுக்காக சந்தோஷமும் மன மகிழ்ச்சியுமா போனார்கள். அதுங்க சந்தோஷத்தோடு போகும்போது அவங்க முகத்துல எவ்வளவு ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். இதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். உங்கள் சந்தோஷம் எல்லாருக்கும் என்ன செய்யணும் தெரிந்திருக்கணும். பிரச்சனைகள் வருமா? எஸ் வரும். என் குடும்பத்துல பிரச்சனை வருமா? கட்டாயம் வரும். இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன். ஆனா எனக்கு ஆண்டவர் சந்தோஷத்தை கொடுக்கிறார். நாட்டுமே சொல்லி நான் சந்தோஷமா இல்லைன்னா, நம்ம சந்தோஷமா இல்லைன்னா பெரிய யார் சந்தோஷமா இருக்கும்? நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும். சரி, ஒரு அம்மா சோகத்திலிருந்து ஒரே கண்ணீர்லயே இருந்துச்சு. அந்த அம்மா கண்ணீர்ல இருந்த அம்மாவுக்கு ஆண்டவர் ஒரு சந்தோஷத்தை கொடுத்தார். இந்த சந்தோஷத்தை கொடுத்த உடனே அந்த அம்மா பேர் அண்ணாள். அதனுடைய வாழ்க்கையில முள்கள் மத்தியில தான் அது வாழ்ந்துட்டு இருந்துச்சு. முள்களுக்கு நடியில இருக்கிற லீலி புஷ்பங்கிற செய்தி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். லிட்ரலி 2 வகையான முள்களை நம்ம பார்க்கலாம். ஒரு முள் ஷார்ப் முள், அது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் தலையில வைக்கப்பட்டது. ஆனா இது வார்த்தைங்கிற முள் அவளுடைய சக்கலத்தி வாயில வருது. அடுத்து கோயிலுக்கு போகுது, ஆலயத்துல போன அங்க யாரு நிக்கிறா பாத்தீங்கன்னா ஏலி. அவர் அங்க வந்துட்டு ஐயா குடிகார பொண்ணே அப்படின்னு சொல்லி எல்லா முள்ளும் குத்துச்சு. ஆனா ஆண்டவர் ஒரு ஆண் குழந்தைய கொடுத்துட்டாரு. கொடுத்த உடனே அந்த அம்மாவுடைய சந்தோஷம் வெளியே வருது. கோபப்படல, சாந்த குணம். யாரையும் திட்டிச்சா? திட்டவே செய்யாது. இது என்ன சொன்னாலும் அழுதுகிட்டே தான் இருப்பாரு. 2வது அதிகாரம் 1 வசனம். அப்பொழுது அண்ணால் ஜெபம் பண்ணி, இந்த ஜெபம் துதி. நல்லா கேட்டுக்கோங்க, ஜெபம்ங்கிறது துதி. 2 வகையான ஜெபம் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கேன். ஒரு ஜெபம் உங்களுடைய தேவையை ஆண்டவருக்கு தெரிவிக்கப்பட்டு இல்ல நான் சொல்ல மாட்டேன். ஆனால் என்னுடைய ஒரு தாழ்மையான கருத்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம் ஜெபிக்கு முன்னே நம்முடைய தேவைகளை யாரும் இந்த பரமபிதாக்காக நான் ஜெபம் பண்ண மாட்டேன், நான் ஜெபிப்பேன், ஆண்டவருடைய பிரச்சனை எல்லாம் சொல்லுவேன். ஆனா அது விட நம்ம துதிக்கணும். பாருங்க, அவ்வளவு நாள் ஜெபம் பண்ணி என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது. எந்த இருதயத்திற்குள்ள சோகம், வருத்தம், துக்கம் இருந்துச்சோ இப்ப ஆண்டவர் என்ன செஞ்சாரு? சந்தோஷமா மாத்திட்டாரு. அது களி கூறுது இருதயமாக மாற்றி அது ஒரு ஜபமாக அப்படி பொங்கி 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 வருதுங்க. என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது. கொம்புங்கிறது நாங்க வல்லமை. இந்த வல்லமை ஆண்டவர் கொடுத்துட்டாரு. எப்படி கொடுத்தார்? ஆண் பிள்ளையாக கொடுத்தார். இந்த ஆண் பிள்ளைய கொடுத்த உடனே அந்த அம்மாவுக்கு ஒரு கொம்பு. இந்த கொம்பு கிடையாது, இந்த கொம்பு கிடையாது. சந்தோஷம். என்னுடைய இனி யார் என்னைய குத்த முடியாது.
அந்த சந்தோஷம் சக்கலத்தி என்கிட்ட விளையாட முடியாது. என் கொம்பு கருத்திற்குள் விழுந்தது. என் பகைஞர் மேல் என் வாய் திறந்திருக்குது. பகைஞர் மேல் வாய் திறந்திருக்கிறதுனா அவங்கள குத்தி காட்டுறது கிடையாது, ஆண்டவரை துதிக்கிறதுக்காக வாய் திறந்திருக்கிறது. உங்களுடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறோம். ரட்சிப்புங்கிறது பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்க பிரச்சனையிலிருந்து ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறார். ஒரு தேசத்துக்கு விடுதலை கொடுப்பார். எங்க உங்களுடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுது. இரண்டாவது, கர்த்தரை போல் பரிசுத்தம் உள்ளவர் இல்லை, உண்மையை அல்லாமல் வேறு ஒருவரும் இல்லை, எங்கள் தேவனை போல் ஒரு கண்மலையும் இல்லை. இல்லை 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 இதாங்க நெகட்டிவாக ஆண்டவரை உயர்த்துறது. இல்லைங்கிறது என்னன்னா உண்மை தவிர வேற யாரும் இல்லைங்க. நமக்கு இல்லைங்கிற ஒரு பாட்டை பாடுவோம். ஆனா அண்ணால் சொல்றாரு, நீங்க தான் டாப், உங்களை விட்டு வேற ஒரு ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லி பாருங்க. மூணாவது, இனி மேற்றின்மையான பேச்சை பேசாதிருங்க. வாயை அடைச்சிட்டார் ஆண்டவர். நல்லா கேட்டுக்கோங்க. நம்ம வாழ்க்கையில நம்ம செய்ய வேண்டிய ஒரு பாதை இருக்குது. உங்களுக்கு நான் பர்வதத்தை குறித்து ஒரு செய்தி சொன்னேன். எத்தனை பேர் அதை கேட்கறீங்கன்னு எனக்கு தெரியாது. அதை குறித்து ஒரு சின்ன வார்த்தை மட்டும் நான் சொல்ல போறேன். முதல் ஒரு கண்மலை நான் சொன்னேன். அந்த கண்மலை நீங்க எதிர்பாராத ஒரு பர்வதம். இங்க அம்மா எல்கானாவை திருமணப்படுத்தும் போது என்ன நினைச்சிருக்கோம்? அடுத்த மாசமே என் வயத்துல ஒரு பிள்ளை வரும் அப்படின்னு நினைச்சிருக்கோம். மாதங்கள் போகுது, வருஷங்கள் போகுது. இந்த பர்வதம் பெருசாக்கிட்டே இருக்குது. பிள்ளை இல்லைங்க. அடுத்து பாத்தீங்கன்னா சக்கலத்தி வர்றா, அது அதோட பெரிய பர்வதம். ஆண்டவர் செய்த எல்லாத்தையும் புரட்டி தூக்கி உள்ளதுக்கு போட்டார். யாரும் பேச முடியாம ஆக்கிட்டார். கர்த்தர் ஞானமுள்ள தேவன். அவர் செய்கிறார். இது என்னங்க ஞானமுள்ள தேவன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, எப்பவுமே உங்களுக்கு காத்திருந்து ஒரு ஆசீர்வாதம் கிடைச்சானா அது பயங்கர சந்தோஷமா இருக்கும். அநேகர் என்னுடைய மனைவிட்ட வருவாங்க, என் மனைவி கல்யாணம் கட்டிட்டு உடனே கன்சீவ் ஆயிட்டாங்க, நாங்க இன்னும் கொஞ்ச நாளைக்கு ஜாலியா இருக்கணும், இது அபாஷன் பண்ணுங்க அப்படின்ட்டு மனைவி நல்லா உட்காந்து அட்வைஸ் பண்ணுவாங்க. அங்க பாருங்க, பிள்ளை இல்லாதவர்கள் எத்தனையோ பேர் நான் பார்த்திருக்கேன். இந்த பிள்ளைய நான் அபார்ட் பண்ணா அதுக்கப்புறம் உங்களுக்கு பிள்ளை இல்லைன்னா பெரிய கவலையாயிருங்க. தயவு செய்து இந்த பிள்ளைய வளங்க. ஒரு காலத்துல நீங்க என்கிட்ட வந்து நன்றி சொல்வீங்க அப்படின்னு சொல்லி எத்தனையோ பேருக்கு அந்த ஆலோசனை சொல்லுவார். காரணம் என்னன்னா, கர்த்தர் ஞானமுள்ள தேவன். அவர் ஒரு நன்மையை கொடுத்தா சந்தோஷத்தோடு நம்ம அதை எடுத்துக்கொள்ளணும். சரி, இப்ப 2 நபர்கள் என்ன செய்றாங்கன்னா அதை மனதில் வச்சுக்கிறாங்க, வெளியில சொல்ல மாட்டாங்க. புதிய ஏற்பாட்டில் ஒரு நபரை காட்ட போறேன், பழைய ஏற்பாட்டில் ஒரு நபரை காட்ட போறேன். 2 பேர் என்ன செய்வாங்க, உள்ள வச்சுக்கிடுவாங்க, வெளியில சொல்ல மாட்டாங்க. ஆதியாகமம் 37வது அதிகாரம். இப்ப அதே யோசப் தான், நம்ம யோசப் தான். அவர் தகப்பன்ட்ட தன்னுடைய கிடைச்ச தரிசனத்தை சொல்லுகிறார். 37வது அதிகாரம் 11வது வசனம். அவன் சகோதரர்கள் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள், அவன் தகப்பனோ அவன் சொப்பனத்தை மனதில் வைத்து கொண்டான். சகோதரன் சொல்ல மாட்டேங்கிறார், நீங்க நல்ல பையன்டா, ஆண்டவனை உயர்த்த போறாரு, நீங்க எல்லாம் கொஞ்சம் சந்தோஷமா இருங்கடா. ஒண்ணுமே கிடையாது, உள்ள வச்சுக்கிடுவாரு, வெளியில சொல்ல மாட்டார். புதிய ஏற்பாட்டுல ஒரு நபரை பார்க்க போறோம். அது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தாய் மரியாள். லூக்கா 2வது அதிகாரம் 19வது வசனம். மரியாளோ அந்த சங்கதியில எல்லாம் தன் இருதயத்திலே வாய்த்து உள்ள வச்சுக்கிட்டாங்க, சிந்திக்கிறாங்க. ஆனா வசனம் என்ன சொல்லுதுன்னா, நம்ம சந்தோஷப்பட்டோம். தானே நன்களையா, எத்தனையோ பெண்களுக்கு கிடைக்காத கிருபைய ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார். நான் ஒரு கன்னி, நான் கர்ப்பவதியாகி உலக ரட்சரை உலகத்துக்கு நட்டி உள்ள வச்சுக்கிட்டாங்க, வெளியில கொண்டு வர்ற. இது ஆண்டவர், இதை நம்ம எதிர்பார்க்கிறார். ஆனா எப்படி நம்ம வெளிப்படுத்தணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இதுக்கு இவரை விட்டா அடிக்க ஆள் கிடையாது. சந்தோஷத்தை வெளிப்படுத்துறதுக்கு நான் பார்த்தவரை பைபிள் நான் தியானிச்சு பார்த்திருக்கிறேன். ஹாப்பினஸ் யாரால மேக்சிமம் வெளியில கொண்டு வர வேண்டும்? தாவீது. தாவீதை போல நடனமாடி அப்பாவை தோத்தரிப்பேன். பாதர் விட மாட்டாரு, எங்கனால அவர் பிடிச்சு அதை பாட்டா மாத்திடுவாரு. வாசிப்போமா? 2 சாமுவேல் 6வது அதிகாரம் 12வது வசனம். தேவனுடைய பெட்டியை
ஓபேத் ஏதோம் வீட்டிலிருந்து தாவீது நகரத்திற்கு மகிழ்ச்சியோடு கொண்டு வந்தான். உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ரொம்ப விவரமானவர். ஆண்டவர் அங்க ஆசீர்வதிக்கிறார். பாருங்க 11வது வசனம். கர்த்தருடைய பெட்டி கித்தியனாகிய ஓபேத் ஏதேமுடைய வீட்டிலே 3 மாதம் இருக்கையிலே கர்த்தர் ஓபேத் ஏதேமி அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். ஆசீர்வதிச்ச உடனே பார்த்தார், இது நம்ம கொண்டு வந்துச்சு. ஆண்டவர் ஆசீர்வாதம் பல வகையான ஆசீர்வாதங்கள் இருக்கு. போன ஞாயிற்றுக்கிழமை என்ன நடந்தது நான் உங்களுக்கு சொல்றேன். சங்கீதம் நான் தியானிச்சுக்கிட்டு இருக்கேன். சாயங்காலம் 6:30 மணிக்கு நான் மெசேஜ் கொடுத்தேன். ஒரு சில பிள்ளைகள் வருவாங்க, செய்தி கொடுக்கும்போது கூட வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த பைபிளை தூக்கிட்டு போவாங்க, இந்த ஸ்டாண்டை வைப்பாங்க, லைட்டா போடுவாங்க, ஃபேனா போடுவாங்க, எல்லாம் செட் பண்ணி கொடுப்பாங்க. பார்த்தா 6:30 ஒரு பிள்ளைங்க காணும். நான் பார்த்தேன், தூக்கியாச்சு. நானே எல்லாத்தையும் தூக்கிட்டு எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சாச்சு. ஆண்டவர் சும்மா இருப்பாரா? அவர் என்ன பண்ணா தெரியுமா உங்களுக்கு? திங்கட்கிழமை இந்த ஃப்ராக்சர் நெக் ஆஃப் ஃபீமர் நிறைய ஆஸ்பத்திரி கேஸ் இருக்காது, உண்மையை சொல்கிறேன். ஆனால் எங்கள் ஆஸ்பத்திரியில் ஒரே நாளில் 2 சர்ஜரி நடக்க ஆண்டவர் தன்மை பாராட்டினார். காரணம், நான் சந்தோஷத்தோடு இந்த ஊழியத்தை தனியாச்சு. யாரும் எனக்கு தேவையில்லை. ஒரு பக்கம் ஆவியானவர் இருக்கிறார், ஒரு பக்கம் ஆண்டவர் ஆகி இயேசுவார். யார் நமக்கு வேணும்? சந்தோஷத்தோடு நம்ம பண்ண முடியும். அப்ப அவர் என்ன செய்யறாரு? ஆசீர்வதிக்கிறார். அதுபோல இங்கே பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியோடு கொண்டு வந்தார். தாவீது அந்த மகிழ்ச்சியை எப்படி வெளிப்படுத்துகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா 14வது வசனம். தாவீது சணல் நூல் ஏபோத்தை தரித்துக் கொண்டு தன் முழு பலத்தோடும் கர்த்தருக்கு முன்பாக முழு பலத்தோடு, இதாங்க எனக்கு பிடிச்ச வார்த்தை. எங்க பாஸ்டர் சொல்லுவார், கை தட்டி ஆண்டவரை துதிக்கும் போனவரை துதியின் நிறைய பேர் கையை பிடித்தான் இருந்துச்சு. ஒருத்தர் இவர் அதான் இந்தளவாவது இவர் கையை ஆசைக்கிறாரு. நாங்கெல்லாம் கையில பலன் கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். முழு பலத்தோடு நடனம் பண்ணி மீகால் மனைவி கிண்டல் அடிப்பா, கண்டுக்கிட மாட்டார். நான் இதுக்கும் சீப்பா ஆகி டான்ஸ் ஆடுறது எனக்கு பிரச்சனை கிடையாது. சரி, தாவீதுடைய இருதயத்திலிருந்து சில வசனங்களை நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். சங்கீதம் 35வது அதிகாரம் 9வது வசனத்துல அவருடைய சந்தோஷத்தை அவர் எப்படி வெளிப்படுத்துகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா 35:9, என் ஆத்துமா கர்த்தரில் களி கூர்ந்து. எத்தனையோ விஷயங்களை களி கூறலாங்க ஒரு ராஜா, எத்தனை. ஆனா கர்த்தர் களி கூர்ந்து அவருடைய ரட்சிப்பில் மகிழ்ந்திருக்கிறேன், களி கூர்ந்து மகிழ்ந்திருக்கிறேன் எல்லாருக்கும் முன்னாடி சொல்லுகிறார். அது எல்லாரும் பார்க்க முடியுது, தாவீதுடைய ஹாப்பினஸ். 40வது அதிகாரம் 16வது வசனத்துல அத எனக்கு மட்டும் கிடையாது எல்லாருக்காகவும் சொல்றாரு. எவ்ரிஒன் ஷுட் ஹேவ் திஸ். 40:14, உம்மை தேடுகிற அனைவரும் உமக்குள் மகிழ்ந்து. தேடுகிற அனைவரும், எல்லாருக்கும் அது கிடைக்கும். மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. உம்முடைய ரட்சிப்பை விரும்புகிறவர்கள் கர்த்தருக்கு மகிமை என்று எப்பொழுதும் சொல்லுவாராக. எல்லாருக்கும் இந்த ஆசீர்வாதம் எனக்கு கிடைச்சிருக்கு, உங்களுக்கும் வரணும். அப்ப நீங்க என்ன சொல்லணும்? தேடணும், இன்னும் ஆண்டவருக்காக வைராக்கியமா நிக்கணும் அப்படின்னு சொல்லுகிறார். இதுல பழைய ஏற்பாட்டுல ஒரு சூப்பரான ஒருத்தர் இருக்காரு. இவரை சொல்லலைன்னா இந்த செய்தியை கம்ப்ளீட் ஆகாது. நான் உங்களுக்கு நேற்று நான் சொன்னேன், அதை சொன்னாதான் இது புரியும். சந்தோஷம், ஹாப்பினஸ் எக்ஸ்டர்னல், வெளியில இருக்கிறதுனால கிடையாது. கார் இருக்கு, பங்களா இருக்கு, புதுசா நான் ஒரு எலக்ட்ரானிக் ஸ்கூட்டர் வாங்கியிருக்கேன், அதனால சந்தோஷமா இருக்கிறேன். எஸ், அது சந்தோஷப்படுங்க, இல்ல நான் சொல்ல மாட்டேன். ஆனா அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கூடாது. வெளியில உள்ள எல்லாமே இழந்து போனாலும் சந்தோஷம் இருக்கணும். ஆபகுக் 1086, ஆபகுக் 3:18, நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். இது எப்ப அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா 17 அத்தி மரம் துளிர் விடாமல் போனாலும், அத்தியில தான் அவங்களுடைய ஆகாரம் இருக்குது, எல்லாமே இருக்கு. திராட்சை செடி பழம் கொடுக்காமல் போனாலும், ஒலிவ மரம் ஆயில் கிடைக்கணும், ஒலிவ மரம் பலனற்று போனாலும், வயல்களிலே தலையும் இல்லாமல், ஆடுகளிலே மந்தைகள் ஒண்ணு இல்லாம போச்சு போனாலும் நான் கர்த்தருக்குள். என்னுடைய எக்ஸ்டர்னல் சூழ்நிலையில இருக்கிற சந்தோஷத்தை அப்ப இவருடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறார். சூழ்நிலையை பார்க்கிறாரு, அபாகோ காலி 0, ஆனாலும் நான் சந்தோஷமா இருக்கிறேன். இது
ஆண்டவருக்கு எதிர்பார்க்கிறார். இது இப்ப ஒரு போர்ஷன் அவங்களுக்கு வெளிப்படுத்துறத அது என்னன்னா சாந்த குணம். இந்த சாந்த குணம் நான் பார்த்த வர ஆண்டவர் சர்டிபிகேட் கொடுத்துக்கிறார். உங்களுக்கு சர்டிபிகேட் பாராம தெரியாது. என்னாகும் 12வது அதிகாரம் 3வது வசனம், மோசையானவன் ஆண்டவர் கொடுக்கிற சர்டிபிகேட்டுங்க, பொய் சர்டிபிகேட்லாம் கிடையாது. மோசையானவன் பூமியில் உள்ள சகல மனிதர்களும் மிகுந்த சாந்த கொள்ளவன், மிகுந்த சாந்தவன். இதை விட பெரிய சாந்தவன் யாரும் பார்க்க முடியாது. அது எப்படி அவர் வெளிப்படுத்துகிறார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா 14வது அதிகாரம் 5வது வசனம், என்னாகமும் 14:5, அப்பொழுது மோசையும் ஆரோன் இஸ்ரவேல் புத்திர சபைக்கு முன்பாக முகங்குப்புற விழுந்தார்கள். சாந்தம் ஒரு ஆர்கியூமெண்ட் வருது. நான் என்ன செய்வேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாராவது நான் சொல்ற டாக்டரினுக்கு எதிர்த்து பேசினாங்கன்னா உடனே ஒரு வணக்கம் வச்சிருக்கேன். ஐயா நீங்க சொல்றதாக ரைட்டு, நான் ஏதோ எனக்கு டிகிரி எல்லாம் கிடையாதுங்க, இது நீங்க சொல்றது ரைட், நான் இதுக்கு அகேன்ஸ்டா பேச போறதில்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு வணக்கம் வச்சுட்டு எஸ்கேப் ஆயிடும். சண்டையெல்லாம் போட்டாப்புல எனக்கு ஐடியா கிடையாது. 16வது அதிகாரம் 4வது வசனம், என்னாகமும் 16:4, மோசே அதை கேட்ட பொழுது முகங்குப்புற விழுந்தான். சாந்த குணம் எல்லாருக்கும் தெரியும். பவுல் இதை எப்படி சொல்லுகிறார் அப்படின்னு நம்ம பார்ப்போம். இது எங்க இருந்து அவருக்கு அந்த இன்ஸ்பிரேஷன் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா எடுத்துக்கொள்ளுமா, 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 12வது வசனம். 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 12வது வசனம். இப்ப இந்த சவுல், பவுலாக இருந்த சவுல், அவர் எப்படி ஒரு பயங்கரமான மனிதன் நமக்கு தெரியும். அவரு தேவான கொலை செய்யும் போது அவருடைய ஆர்டர் படிதான் நடக்குது எல்லாமே. எப்படி விதியா இருப்பார் தெரியுமா? ஆண்டோடைய பிள்ளைகள் எங்க போனாலும் பின்னாடியே போய் ஆடின்னு அடிச்சு பிடிச்சு உதைச்சிருவார். இந்த அளவுக்கு ஒரு கொடூரமான மனிதன். சாந்த குணம்னா என்னன்னே தெரியாது. ஆனா அந்த சாந்த குணமே இல்லாத ஒரு சவுல பவுலாக மாற்றுவதற்கு அன்று என்ன செய்தார் இந்த வசனம் சொல்லுது. 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம், என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு பலப்படுத்துகிறார். எப்படி பலப்படுத்துகிறார்? கோபமே வராம இந்த சாந்த குணத்தை மட்டும் காற்றாப்புல ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்கிறார். அதான் சொல்ற, முன்னே நான் தூஷிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும், இதெல்லாமே இந்த சாந்த குணத்திற்கு ஆப்போசிட். அந்த மனிதர் தான் இப்படி ஆண்டவர் மாத்துகிறார். அப்படி இருந்த என்னை ஆண்டவர் என்ன செய்றார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மையுள்ளவன் என்று இந்த ஊழியத்துக்கு ஏற்படுத்த சோசிச்சிருக்கணும். ஊழியத்துல தேவை என்னன்னா சாந்த குணம். சாந்த குணம் இல்லைன்னா இந்த ஊழியத்தை இங்க செய்யவே முடியாது. சரி, இப்ப ஒரு வசனத்தை வாசிக்க போயிடும். பிலிப்பியர், பவுலுக்கு எப்படி சந்தோஷம் கிடைக்குது, அந்த சாந்த குணம், ஹாப்பினஸ் அவருக்கு எப்ப கிடைக்கும், எப்படி கிடைக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, பிலிப்பியர் 1வது அதிகாரம் 17வது வசனத்துல, சுவிசேஷத்திற்காக நான் உத்தரவு சொல்ல ஏற்படுத்தப்பட்டிருந்தது சிலர் அன்பினாலே அறிவிக்கிறார்கள். ஆனா எனக்கு சந்தோஷம் எப்ப கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 18வது வசனம், அதனாலே சந்தோஷப்படுகிறேன், நீங்க எப்படியாவது அறிவிக்க, நீங்க எப்படியாவது சொல்லு, இயேசுதான் கடவுள்னு சொல்லு, அது எனக்கு என்ன கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும். அந்த சந்தோஷத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். வெளிப்படுத்த 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 எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் கிடைக்கும். இந்த சந்தோஷம் இது உங்களை விட்டு போகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அது எப்படி போகுங்கிறத மட்டும் காமிச்சு இந்த செய்தியை நான் முடிக்க போகிறேன். எடுத்துக்கணும், ரோமர் எடுத்துக்கொள்ளுங்க 8வது அதிகாரம். இப்ப நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க, நான் சந்தோஷமா இருக்கிறேன், சூழ்நிலைகள கிடையாது, கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன். ஆனா இது எடுபடப்படும். இது எப்படி எடுக்கப்படுங்கிறது மட்டும் நம்ம பார்த்து முடிக்க போகிறோம். ரோமர் 8வது அதிகாரம் 36வது வசனம், கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? இந்த கிறிஸ்துவனுடைய அன்பை விட்டு பிரிச்சாச்சா உங்க சந்தோஷம், சாந்த குணம் எல்லாம் ஓடி போயிடும். மறுபடியும் அப்படி சோகமா உட்கார்ந்துட்டு இருப்பீங்க. யார் உபத்திரவமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ வருஷா லிஸ்ட் கொடுத்துட்டு எல்லாவற்றிலும் நம்முடைய அன்பு கூறுகிற ஜெயம்குள்ளூர்ல இருக்கும். கடைசியா பாத்தீங்கன்னா கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க கூடாதுன்னு சொல்லி நிச்சயம். அன்பு ஆண்டவனை தெரிந்து கொண்டார்.
என்னையை விட மோசமானவனும் உலகத்திலே பார்க்க முடியாது, பலமுறை சொல்லியிருக்கு. ஆனா என்னைய ஆண்டவர் ஆசீர்வதிச்சு உயர்த்தி 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 மகிழ்கிறதுக்கு காரணம் நான் அன்பை ரசிக்கிறேன், ருசிக்கிறேன், அதை வெளிப்படுத்துகிறேன். ஜெபிச்சு படிப்போமா? மகா இரக்கமும் கிருபையுமுள்ள பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. நன்றி உள்ள இருதயத்தோடு உங்களுடைய திரு சமூகம் வருகிறோம் ஐயா. எத்தனை நன்மைகள் ஐயா, எத்தனை கிருபைகள் ஐயா, சொல்ல முடியாத இவர்களுக்காக நன்றி ராஜா. இந்த நாட்டில் நாங்கள் வாசித்த ஒவ்வொரு வசனத்திற்காக நன்றி. எங்கள் ஆண்டவராக சமயமாக மாநிலத்தில் எத்தனை நன்மைகள் ஐயா, நீர் எங்களை தெரிந்து கொண்டதுக்காக நன்றி ராஜா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களை பிதாவே, ஆமென், ஆமென்.